கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம்ம ஏசாயா 1வது அதிகாரம் 28வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 1:28. ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடகமே நன்றி ராஜா. அன்பே என் ஆருயிரே நன்றி ராஜா, அன்பே என் ஆருயிரே நன்றி ராஜா. ஓ பரபா ஓ பரபா ஓ பா ரே பரபா ரே பரபா ரே பா ரே பரபா ரே பரபா ரே பா ரிகனரகா ரிகனரகா ராரா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே. சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே. ஒப்புரபா ஒப்புரபா ஓபோ ரெப்புரபா ரெப்புரபா ரெபோ. தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா, தனிமையிலே துணை நின்று நன்றி ராஜா. தாயை போல தேற்றுகிறேன் நன்றி ராஜா, தாயை போல தேற்றுகிறேன் நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. புதுவாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புதுவாழ்வு தந்தீரே நன்றி ராஜா. புது பலன் தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா. ருபரபா ருபரபா ருபா ருகனரபா ருகனரபா ருக்கா. ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா, ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா. உடனிருந்து நடத்துகிறீர் நன்றி ராஜா, உடனிருந்து நடத்துகிறீர் நன்றி ராஜா. இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், லீலா பிரைஸ் லார்ட், மரியாள் சிஸ்டர் பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட், டேனியல் ராஜேஷ் பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட். வசனத்துக்குள்ள வருவோம். ஏசாயா 1வது அதிகாரம் 28வது வசனத்தை நம்ம தியானிக்கிறோம். ஏசாயா 1:28. துரோகிகளாம் பாவிகளும் அவங்களுடைய நிலைமை வேற. ஏகமாக நொறுங்கிட்டு போவார்கள், கர்த்தரை விட்டு விலகுகள் நிர்மூலம் ஆவார்கள். விலகுகிறவர்களுக்கு ஒரு காரியத்தை பார்க்கிறோம், நிர்மூலமாக நம்ம பார்க்கிறோம். நோ சவுண்ட். அது அப்படி ராஜேஷ். செல்வி டீச்சர், உனக்கு சத்தம் கேட்குதான பாருமா. உனக்கு கேட்குதுன்னா ராஜேஷுடைய செட்டில் ப்ராப்ளம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எல்லாமே நான் பர்ஃபெக்டா வச்சிருக்கிறேன். செல்வி டீச்சர் எனக்கு கரெக்ட் ஆன்சர் போட்டு பார்ப்போம். நிர்மூலம் ஆகுறதுன்னா என்னன்னு பார்க்க போறோம். ரைட். நிர்மூலங்கிறதுக்கு இங்கிலீஷ் வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே, நிர்மூலம் டிஸ்ட்ராய், அழிவு. நிர்மூலம். ஒரு குற்றத்தார பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அழிந்து போவீர்கள். சோ இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கிற ஒரு வார்த்தை என்னன்னா டிஸ்ட்ராய், நிர்மூலம். நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் என்னன்னா, நாம் நிர்மூலம் ஆகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இறக்கத்திற்கு முடியவில்லை. இது யாருக்குன்னா அவரோடு கூட அண்டி இருக்கிறோம், அந்த வார்த்தைகளோடு இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ஒரு ஆசீர்வாதம்.
சரி, சத்தம் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் ராஜேஷ். ரைட். இதுக்கு ஒரு எபிரேய வார்த்தை நம்ம பார்க்குறோம். அது சமாட். சமாட். SAMAD. சமாட். இந்த சமாடுக்கு சரியான ஒரு இங்கிலீஷ் வார்த்தை என்னன்னா எக்ஸ்ட்ரீமினேட். எக்ஸ்ட்ரீமினேட். எக்ஸ்ட்ரீமினேட்னா இவ்வளவு நாள் இருந்துச்சு, இப்ப இல்லை. அதான் எக்ஸ்ட்ரீமினேட். இதுக்கு 2 நோய்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். 2 நோய்களை இந்தியாவில் அதை இல்லாம அழிச்சிட்டாங்க. ஒன்று அம்மை நோய், பெரிய அம்மை, சின்ன அம்மை. அம்மை நோயே கிடையாது. ஒரு காலத்துல வராதவங்க கிடையாது. அம்மை நோயில் இறந்தவங்க லட்சக்கணக்கான மக்கள் இறந்தாங்க. அது 2வது போலியோ. இந்த போலியோக்கு ஒரு சொட்டு மருந்து கண்டுபிடிச்சார். அது அந்த டாக்டர் பேர் எனக்கு மறந்து போச்சு. அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இதுக்கு ஒரு உரிமையெல்லாம் எனக்கு தேவையில்லை, இந்த சொட்டு மருந்து உலகம் முழுதும் எல்லாருக்கும் போய் சேரும் அப்படின்னு கண்டுபிடிச்சு கொடுத்தாரு. இன்னைக்கு அது இல்லை. எப்படி இந்த 2 காரியங்களும் உலகத்துல இல்லை, இந்தியாவை சொல்றேன், இந்தியாவில இல்லாதபடி செய்துட்டாங்க நம்முடைய சயின்டிஸ்ட். அதான் எக்ஸ்ட்ரிமினேட் முடிஞ்சிருச்சு. இந்த எக்ஸ்ட்ரிமினேட்ங்கிறது ஒரு பயத்திலிருந்து வருகிற ஒரு வார்த்தை. பயம். இந்த பயத்திலிருந்து ஒருத்தர் சொல்றார், ஐயோ என் வாழ்க்கை இப்படி ஆகி போச்சே, என் குடும்பத்துக்கு அப்படி ஆயிருமே அப்படின்னு ஒருத்தர் பார்ப்பார். வாசிக்கலாம். ஆதிகாரம் 34வது அதிகாரம். யாக்கோபு சொல்லுகிறார். யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையில ஏசாட்டிருந்து தப்பிச்சு நைசா வந்து செட்டில் ஆறார். செட்டில் ஆயிட்டு தியானால் 34:1 பெண் பிள்ளை வீட்டில் அடங்காத பொண்ணு ஊர் சுத்த போறா. அதனால பல பிரச்சனைகள் வந்துருச்சு. இப்ப என்ன நடந்தது அப்படின்னு கேட்டா 34வது அதிகாரம் எக்ஸ்ட்ரிமினேட். சமாட்ங்கிற ஒரு வார்த்தைக்கு நம்ம விளக்கத்தை பார்க்கணும். சமாட். சிமியோனையும் லேவியையும் பார்த்து இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெர்சியரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுக்கப்பட்டதுனாலே என்னை கலங்கா பண்ணினீர். கலங்கா பண்ணீர். கலங்கா பண்ணிருந்தா இவற்றை இருக்கிற சமாதானம் டெர்மினேட் ஆயிடுச்சு. கலக்கம் வந்துருச்சு. இனி அவருக்கு என்ன பயம்னா, நாங்கள் நிர்மூலம் ஆகிவிடுவேன், நாங்க சமட் ஆகிடுவோம் அப்படின்றார். அதனால என்ன சொல்கிறார்னா, அவர்கள் எனக்கு விரோதமாக கூட்டப்படி நானும் என் குடும்பத்தாரும் அழியும்படிக்கு, சமட் அழியும்படிக்கு என்னை வெற்றி போடுவார்கள் என்றார். புரிஞ்சுட்டாங்க. இது ஒரு கலக்கத்திலிருந்து பயத்திலிருந்து ஒரு வார்த்தை. இதுக்கு தான் சமட். ஆண்டவர் இதை இன்னொரு விளக்கத்தில் நம்ம பார்க்க போறோம். எடுத்துக்கொள்ளுமா? உபாகமம் எடுத்துக்கொள்ளுங்க. 2வது அதிகாரம். உபாகமம் 2:12. ஆண்டவர் சொல்றார், பாலும் தேனும் ஓடுகிற தேசங்கிற ஒரு தேசம் இருக்குது, கானான் தேசம். அங்க அநேக கானானியர்கள் அங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அவங்கள எல்லாத்தையும் துரத்திட்டு உங்களை வைக்க பாருங்கிறார். அவங்கள நிர்மூலம் பண்ணிக்கிட்டு, அவங்களை டிஸ்ட்ராய் பண்ணிட்டு உங்களை கொண்டு வந்து உட்கார வைக்கிறார். 2:12. ஓரியரும் சேரும் முன்னே குடியிருந்தார்கள். ஓரியரும் சேரும். கர்த்தர் தங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்த தேசத்தை இஸ்ரவேலர் துரத்தினது போல ஏசாவின் புத்திரர் அந்த ஓரியரை துரத்தி அவர்களை தங்கள் முகத்துக்கு முன்பிராதபடி அழித்து அந்த ஸ்தானத்தில் குடியிருப்பார். ஏசா. பாண்டவர் ஏசாவையும் நேசிக்கிறார். உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். இஸ்மவேல் ஆசீர்வதித்தார், சந்ததியை ஆசீர்வதிக்கிறார். அவர் சொல்றாரு, சில இதெல்லாம் நான் உனக்கு கொடுக்க மாட்டேன்ப்பா, இது ஏசாக்காக நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அதனால மோஸ்ட்லி நீ அங்கே போய் கையில் விடாத அப்படின்றாரு அவங்களுக்காக. அப்ப அவங்களுக்கு அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 கோத்திரத்தை நிர்மூலம் பண்ணிட்டார். நிர்மூலம் பண்ணிட்டு அங்க ஓரியரை துரத்தி அவர்களுக்கு தங்கள் முகத்திலே முன்பாக அந்த சாதத்தில் குடியேற அழித்து சமட் நிர்மூலம், எக்ஸ்ட்ரிமேட். இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். நியாயாதிபதிகள் 6
21வது அதிகாரம். நியாயாதிபதிகள் 21வது அதிகாரம் 16 வசனம். பென்யமீன் கோத்திரத்து ஸ்திரீகள் அழிந்து போனதுனாலே ஒரு பிரச்சனை வந்துச்சு. அந்த பென்யமீன் கோத்திரத்துல பெண்கள் எல்லாத்தையும் அழிந்து போயிட்டாங்க. அவங்க எல்லாம் என்ன ஆயிட்டாங்கன்னா சாமாட் ஆயிட்டாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. இது ஒரு எச்சரிப்பின் வார்த்தையாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். மாத்திரமல்ல, உபாகமம் 4வது அதிகாரம் 26வது வசனத்துல ஆண்டவர் உன்னை இந்த மாதிரி அழிக்க நம்மகிட்ட சொல்லுகிறார். இஸ்ரேல் மக்கள்கிட்ட இந்த சமாட நீ செய்யணுங்கிறார். எதை செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபாகமம் 4வது அதிகாரம் 26வது வசனத்துல நீ யோர்தானை கடந்து சுதந்திரிக்க போகிற தேசத்தில் இராமல் சீக்கிரமாக முற்றிலும் அழிந்து போவீர்கள் என்று இந்த நாளிலே உங்களுக்கு வானத்தையும் விரோதமாக வானத்தையும் பூமியும் சாட்சி வைக்கிறேன். அதில் எனக்கு நடுலாக இராதபடி நிர்மூலம் ஆக்கப்படுவீர்கள். விக்கிரங்களை நீங்க அழிக்கலைன்னா நீங்க நிர்மூலமாயிருங்க. ஆனா அது ஒரு கண்ணியாக இருக்கும். ட்ராப். இந்த ட்ராப் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்கள அதை வணங்க வச்சிடும். நம்முடைய ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஸ்டாஃப், அவ எத்தனை வருஷமா இருக்கான்னா 2000 நான் ரட்சிக்கப்பட்டு ஊழியத்தை ஆரம்பிக்கும் போதே அந்த பொண்ணு அங்க இருக்கா. அவளுக்கு திருமணம் ஆகிறதுல டிலே ஆகிட்டே இருந்துச்சு. திருமணம் ஆகிறதுக்கு டிலே ஆகிட்டே இருந்துச்சு. நம்ம ஆஸ்பத்திரியில் அந்த ஓபி பக்கத்துல ஒரு குண்டா ஒரு அம்மா இருக்கும். இது இருக்கான தெரியல, கண்ணில் திட்டு வரல. அந்த அம்மா இந்த ஸ்டாஃபை நைஸா கூப்பிட்டு, இப்படி எல்லாம் நீ ஏசுனா உனக்கு திருமணம் ஆகாது, நீ வா, நான் ஒரு கோயில் கூட்டு போறேன், அங்க நீ விளக்கு போடு. உடனே கல்யாணம் ஆகுச்சு. ஏமாத்தி நைஸா அங்க கூட்டிட்டு போயிட்டான். இவனு போய் விளக்கு போட்டான். அதான் சொல்றாரு, நீங்கள் நிர்மூலம் ஆகிவிடுவீர்கள், கர்த்தர் உங்களை புறஜாதிகளுக்கு சிதறடிப்பார். உபாகமம் 4:27. கர்த்தர் உங்களை கொண்டு போய் விட்ட இடத்துல கொஞ்சமாக மீதி இருக்கிறார்கள். இதெல்லாம் எப்ப நீங்க அதை செய்யலைனா. ஒரு ராஜா ஆண்டவர் சொன்னாப்புல நிர்மூலம் பண்ணினார், எல்லா விக்கிரத்தையும் அழிச்சார். அப்படி ஒரு ராஜாவை உங்களுக்கு நான் காட்டுறேன். அவர் யாரை நிர்மூலம் பண்ணினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விக்கிரத்தை. 2 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 28வது வசனம். 10:28. பாகாலின் சிலையை தகர்த்து பாகாலின் கோயிலை இடித்து, தகர்க்கிறத வேற இடிக்கிறது. ஆனா இதெல்லாமே செஞ்சாதான் அது நிர்மலமாகும். அவைகள் இந்நாள் வரைக்கும் இருக்கிற மலஜலவினர் கக்கூஸ் கட்டிவிட்டான். அப்படியே எகு இஸ்ரேல் இராதபடி அழித்து போட்டான். பாகாலி இஸ்ரேல் இராதபடி என்ன செய்ய சமாடி பண்ணிட்டான். வார்த்தை புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சரி, டோட்டல் டிஸ்ட்ரக்ஷன். ஏசாயா 14வது அதிகாரம். ஏசாயா 14வது அதிகாரம் 23வது வசனத்துல ஆண்டவர் ஒரு விளக்கமாற வச்சு கூட்டுறத மாதிரி காட்டுறார். நேற்று நைட்டு நானே மனைவி உட்கார்ந்து அவ ஸ்டைலா அந்த கம்மலை கலப்புறான். அடிக்கடி நடக்கிற காரியம். இந்த திருகணி கீழே விழுந்துருச்சு. சோகமாயிட்டா. இப்படிங்கிறா அப்படிங்கிறா ஒன்றும் நடக்கல. சேட்டா, நான் விளக்கமாற எடுத்து வந்து கூட்டினா தான் சேட்டா அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இவன் விளக்கமாரத்துல கூட்ட மாட்டான். அப்படியே சோகமா கூட்டா. உள்ளது நிறைய குப்பைகள் வந்துச்சு. அதோட அந்த திருகணி வந்துச்சு. ஒரே குஷி ஆயிட்டான். நான் நினைச்சேன் இவன் செய்யறா, ஆனா ஆண்டவர் விளக்கமாற வச்சு கூட்டுங்கிறாரு. ஏசாயா 14வது அதிகாரம் 23வது வசனம். அதை முள்ளம் பட்டைகளும் சுதந்திரம் தண்ணீர் நிற்கிற பள்ளத்தாக்கி அதை சங்காரம் என்னும் சுடப்பத்தினாலே. நம்ம விளக்கமாறுகிறே சங்காரம் அழிவு பெருக்கி விடுவேன் என்று செயல் கத்த சொல்லுகிறார். சங்காரங்கிற ஒரு விளக்கமாற வச்சு கூட்டி விடுவேங்கிறார். இது ஆண்டவருடைய ஒரு. சரி, உங்களுக்கு மேட் சொல்லி கொடுத்துச்சு.
இப்ப அடுத்து சஹாட், SAHAT, சஹாட், டு கரப்ட். கரப்ட்னா என்னன்னா ஒரு கம்ப்யூட்டர், அது வைரஸ் உள்ள வந்தா அது கரப்ட் ஆயிடும், அது ஒன்றும் செய்ய முடியாது. ஸ்பாயில், இந்த செல்போன் இருக்கு, தூக்கி தண்ணியில போடுங்க, ஸ்பாயில் ஆயிடும். ரூயின்ட், அழிஞ்சு போயிடும். இது எல்லாத்துக்கும் சஹாட். இந்த சஹாட்ங்கிறது முதலாக வேதத்துல எங்க வந்துச்சு? சஹாட் எங்க வந்துச்சு? ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகின்றது, அவன் இருதயத்தின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது. கரப்ட். ஆண்டவர் உண்டு பண்ணுவது நல்லா தான் பண்ணார், கம்ப்யூட்டர் நல்லா தான் இருந்துச்சு, வைரஸ் வந்து அதை செஞ்சு கரப்ட். அது அவங்க சஹாட் அப்படின்னு, சமேட் அழியிறது, சஹாட். இதனால ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா பூமியை அழித்தார். 2 வார்த்தைகளை அதே 6வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். 11வது வசனத்துல பாருங்க, பூமியானது தேவனுக்கு முன்பாக மனுஷர்களுக்கு பண்ணாகும் போது அது ரொம்ப நல்லா இது என்ன இருக்குது, பீர் குடிக்கிற தப்பே இல்லை. பூமி கொடுமையினால் நிறைந்தது, கொடுமை, சீர்கெட்டது, கரப்ட், சஹாட். 17வது வசனம், ஆதியாகமம் 6:17. வானத்தின் கீழே ஜீவ சுவாசம் உள்ள சகல ஜந்துக்களும் அழிக்க நான் பூமியை அழிக்க. சஹாட். அது மோசமா இருந்துச்சு, அதனால நான் செய்ய போறேன், அதை அழிக்க போறேங்கிற எல்லாமே ஆனது. இப்ப நல்ல காரியம் கெட்டதாக மாற முடியும், இதான இதைத்தான் நம்ம பார்க்கணும். ஆண்டவர் உண்டு பண்ணுவது நல்லா உண்டு பண்ணாரு, ஆனா அது கெட்டதா மாறிடுச்சு. இப்ப எரேமியா ஒரு காரியத்தை காட்டுறது, அது கெட்டு போச்சு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எரேமியா 13வது அதிகாரம் 7வது வசனம். அவர் கச்சை டவுசர், அத ஐப்ராத் நதியில் போய் கச்சையை ஒளித்து வைத்தது இடத்திலே தோண்டி அதை எடுத்தேன், ஆனால் அந்த கச்சை கெட்டு சஹாட். அப்ப கெட்டு போச்சு. உள்ள வைக்கும்போது நல்லா இருந்துச்சு, கெட்டு போச்சு. பூமி ஆண்டவர் உண்டு பண்ணும்போது நல்லா இருந்துச்சு, இப்ப கெட்டு போச்சு. 12வது அதிகாரம் 10வது வசனம். எரேமியா 12:10. அநேக மேய்ப்பர்களில் என் திராட்சை தோட்டத்தை அழித்து, என் திராட்சை தோட்டம் இஸ்ரேல் தேசங்கிற திராட்சை தோட்டத்தை அவங்க அழிச்சிட்டாங்க. சஹாட். புலம்பல் 2வது அதிகாரம் 6வது வசனம். புலம்பல் எசேக்கியேலுக்கு முன்னாடி இருக்கும் புலம்பல். 2வது அதிகாரம் 6வது வசனம். தோட்டத்தின் வேலையை போல இருந்த தம்முடைய வேலையை பலவந்தமாக பிடுங்கி போட்டார், சபை கொடுக்கிற தம் ஸ்தானத்தை அழித்தார். இது ஏன் செய்தார் அப்படின்னு நான் கேட்டீங்கன்னா, அவங்க ஆண்டவரை விட்டு தூரமா போயிட்டாங்க. இதை அழித்தது அவர் தான் அழிக்கிறார். நீதிமொழிகள் 23வது அதிகாரம். நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 8வது வசனம். நீ புசித்த துணிக்கையை வாந்தி பண்றது தான். அவ்வளவுதான். பெஸ்ட் ஃபுட்டை நீங்க சாப்பிடுங்க, டேஸ்டா இருக்கும். வெளியே வந்தா ஒன்னும் இல்லாம போயிடும். அடுத்து ஆண்டவர் ஒரு காரியத்தை சஹாட் பண்ண ஒரு ஆள் அனுப்புறார். 1 நாளாகமம் 21வது அதிகாரம் 5வது வசனம். எருசலேமை அழிக்க தேவன் ஒரு தூதனை அனுப்பினார். எருசலேமை அழிக்க தேவன் ஒரு தூதனை அனுப்புறார். இதெல்லாம் என்ன பார்க்கிறோம்னா சஹாட். சரி, எபிரேய வார்த்தை நம்ம தியானிச்சாச்சு. இப்ப நம்ம வசனத்துக்குள்ள போய்கிறோம். ஏசாயா 1வது அதிகாரம் 28வது வசனம். ஏசாயா 1:28 வசனத்தை நான் திரும்ப வாசிக்கிறேன். துரோகிகளும் பாவிகளுமோ ஏகமாக நொறுபட்டு போவார்கள், கர்த்தரை விட்டு விலகுகள் நிர்மூலமாவார்கள். துரோகிகள் பாவிகள்ங்கிற ஒரு காம்பினேஷன் பார்க்கணும். இந்த 2 கூட்டத்தை உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஒன்னு துரோகி, இது 2 ஒரு கூட்டம்.
ஆனா இன்னொரு கூட்டம் நீதிமான். இந்த நீதிமானுக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா ஆப்போசிட்டான காரியத்தை உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஏற்றுக்கொள்ளுமா? சங்கீதம் 1வது அதிகாரத்துக்குள்ள வரும். சங்கீதம் 1 கடைசி 6. கர்த்தர் நீதிமானின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கன் வழியோ அழியும். நீதிமானுடைய வழியை அவருக்கு தெரிஞ்சுக்கும். டீச் பண்றது எனக்கு தெரியாது. எங்க பாஸ்டர் கொடுத்த பைபிள் கொஞ்ச நாள் சும்மா வச்சிருந்தது. பிறகு ஆவியானவர் எனக்கு காட்டுறாரு. ஏசாயா ஆரம்பிக்கிறது வந்து நமக்கு அதை சொல்லிக்கிட்டே இருக்கோம். இது ஒரு வழி. ஆண்டவருக்கு தெரியும் இது இப்படி நடக்கும், நீங்க இதை கேட்பீங்க, உங்களுக்கு பிரயோஜனமா இருக்காதுன்னு எனக்கு தெரியாது, ஆனா ஆண்டவர் தெரியும். ஆனா துன்மார்க்களின் வழியோ அழியும். ஏன் அழியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தேவ ஆலோசனைங்கிற ஒரு வார்த்தை நம்ம பார்க்க போறோம். தேவ ஆலோசனை. ஏசாயா 30வது அதிகாரம் 30வது அதிகாரம் 15வது வசனம். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. ஆண்டவர் நீ நிர்மூலமாக கூடாது அப்படின்னு நமக்கு ஒரு ஆசை இருந்தா நீ ஒரு காரியத்தை செய்யணும். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் தொடர்ந்து அந்த ஓட்டத்தில் வரும். நான் ஒரு சிலரை பார்த்திருக்கேன், உங்க வாழ்க்கையில நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு சீரான ஒரு உறவு இருக்காது. மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையும் உங்கள் பண்ணலாம் இருக்கும் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தர் சொல். நீங்களோ அப்படி செய்ய மனதில்லை. நீங்களோ சரிங்களா? ஆண்டவர் ஒரு காரியத்தை காட்டுறாரு, இதை நீ செய்தா நீ நிர்மூலம் ஆக மாட்ட. காரணம், என்னுடைய சுத்த கிருபையை நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கேன். நம்ம எல்லாரும் பலவீனம். யாருமே ஒரு பெரிய பரிசுத்தவங்களும் எனக்கு தெரியாது. என்னைய சேர்த்து நான் தான் உலகத்திலே பலவீனமானவன் தான். நான் தான். ஆனா ஆண்டவர் எனக்கு ஓட பலன் கொடுத்திருக்காரு, ஒரு பாதை கொடுத்திருக்கிறாரு. அதுல சந்தோஷம் ஓடிட்டு இருக்கு. சரி, 2வது ஆலோசனை பார்க்க போயிடும். ஏசாயா 50வது அதிகாரம் 10வது வசனம். நெக்ஸ்ட் நிர்மூலமாகாதபடி இருக்கிறது அடுத்த ஆலோசனை. ஏசாயா 50:10. உங்களிலே எவன் கர்த்தருக்கு பயந்து அப்படியே தாசன் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாத இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொண்டிருப்பான். கர்த்தருடைய நாமத்தை நம்பு. இருக்கிற இடம் இருள் தான், அதுலதான் நீ நடக்கிற. ஆனா நிக்கலாம். காரணம், அவர் கூடவே இருப்பார். இது நிர்மூலகமாக இருக்கிறதற்கு ஒரு பாவி மனம் திரும்பி நீதிமானாக ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை. 2வது ஆலோசனை. 3வது ஆலோசனை பார்க்க போறோம். ஏசாயா 65வது அதிகாரம் 14வது வசனம். இதோ என் ஊழியக்காரர் மன மகிழ்ச்சினால கம்பீரிப்பார்கள். ஊழியக்காரர் ஆண்டவர் ஊழியம் செய்யறவங்களுக்கும் ஊழியம் செய்யாதவங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை காட்டும். என் வாழ்க்கையில நான் பார்த்துருக்கேன். ஆண்டும் தினமும் ஒரு பாதையில கொண்டு போகிறார். அதுல வித்தியாசத்தை காமிச்சு 13. அதனால் கர்த்தராகி ஆண்டவர் சொல்லி, இதோ என் ஊழியக்காரர்கள் புசிப்பார்கள், நீங்களோ பசியா இருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் குடிப்பார்கள், நீங்களோ தாகமா இருப்பார்கள். இதோ என் ஊழியக்காரர்கள் சந்தோஷமார்கள், நீங்கள் வெட்கப்படுவீர்கள். என் ஊழியக்காரர்கள் மன மகிழ்ச்சினாலும் கம்பீர். அடுத்து ஊழியம் செய்யப்பாங்க. ஒரு பொண்ணு இன்னைக்கு ஆளை காண, அந்த பொண்ணை காண. அது ஒரு ஓல்டேஜ் ஹோம்ல வேலை பார்த்துட்டு இருந்துச்சு. நான் சொன்னேன், ஏமா நீ ஊழியம் செய்ய முடியாதா? பைபிள் ஏமா நீ வாசிக்க மாட்டேங்கிறேன்னு. அவளுக்கு கோபம் வந்துருச்சு. என்ன சார் நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அவர் சொன்னதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா உங்களுக்கு? நீ சோறாக்குவ, நான் கிச்சன் அது வேற இருக்கு. ஆனா அவங்களுக்கு நான் சாப்பாடு ரெடி பண்ணணும். சமைச்சதான் நான் கொண்டு போறேன். எனக்கு தெரியும். இதை கூட எல்லாம் 3000 எனக்கு ஐடியா இல்லை. அவங்களுக்கு அந்த ஆண்டோடைய ஊழியத்தை செய்யாம இருக்க பல எக்ஸ்கியூஸ் சொல்லுவாங்க. அதெல்லாம் பிரயோஜனப்படாது. ஆனா கடைசியில் இதுதான் நடக்கும். என் ஊழியக்காரன் மன மகிழ்ச்சியாக, நீங்களோ மன நோவினாலே அலறி.
ஸோ எது வேணுன்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அடுத்து ஒரு காரியத்தை பார்க்குறோம். அடுத்த ஸ்டெப் 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 24 வசனம். ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற காரியத்தை நான் லிஸ்ட் போட்டு சொல்லிட்டு இருக்கேன். 1 சாமுவேல் 12வது அதிகாரம் 24வது வசனம். நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்கிறார். முழு இருதயத்தோடு உண்மையாக சேவிக்கிறதுனா என்ன அப்படின்னு நான் அப்படி சொல்றேன். ஒரு தடவை எங்க ஆலயத்தில் மியூசிக் போடுறதுக்காக ஒரு கிறிஸ்தவர், ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை பிறந்தவர், அவருடைய மியூசிக் செட்டெல்லாம் கொண்டு வந்து வச்சு அதே பாயிண்ட் 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 அதே ஹாப்பியாக போட்டுருந்தாங்க. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. நாங்கள்லாம் இங்கே உட்காந்துட்டு இருந்தோம். என்னவோ நடந்துச்சு, வந்துருச்சாங்க கோபம். எல்லாருடைய சபைக்கு முன்னாடி இருந்துச்சு. அவருடைய பாட்டு பெட்டி எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டார். பாருங்க, அவருக்கு கர்த்தருக்குள்ள பயம் கிடையாது. முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவித்தால் அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையாக்காது சிந்தித்து பாருங்கள், நினைச்சு பாருங்க. ஒவ்வொரு நாள் நான் நினைப்பேன், இன்னைக்கு நான் உங்க முன்னாடி நிற்கிறேன். ஒரு பைபாஸ் சர்ஜரி 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்காட்டா, நீங்க எங்களுக்கு ஒரு போதகர் இருந்தாலே அதான் சொல்றீங்க. சிந்தித்து பார்த்தா தான் நமக்கு அந்த நிர்மூலமாகாதபடி இருக்க அந்த ஊழிய செய்யும். தேவனுடைய 2 காரியத்தை நான் உங்களுக்கு காட்டப்போறேன். 2 காரியம் தேவனுடைய, நமது கிடையாது. 1 ராஜாக்கள் 9வது அதிகாரம் அவருடைய ஆலயத்தில் 2 காரியத்தை வச்சிருக்காரு. 1 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தர் அவனை நோக்கி, நீ என் சமூகத்திலே செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். நீ காற்றின இந்த ஆலயம் என் நாமம் என்றென்றைக்கு விளங்கத்தக்கதாக இதை பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயம் என்னாலும் அங்கே இருக்கும். என் கண்ணும் என் இருதயம் அங்கே இருக்கும். நீ ஜெபம் எவ்வளவு அருமையா ஆலயத்தில் வரும்போது ஒரு சின்ன ஜபத்தை பண்ணிட்டு தான் முழங்கால் போனேன். ஆண்டவரே, ஆலயத்தின் நன்மையினால் என்னை நிரப்பும். இந்த ஆலயத்துக்குள்ள நான் வந்த உடனே எனக்குன்னு ஒரு விசேஷமான நன்மை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அது என்னன்னு எனக்கு தெரியாது. அது எனக்கு கொடுங்க ஆண்டவரே சொல்லி தான் முழங்கால் போடுறேன். காரணம் 2 காரியத்தை வச்சிருக்கிறார். சரி, கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். 1 நாளாகமம் 28வது அதிகாரம் 9வது வசனம். 28:9. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பவர் இருக்குங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. இங்க செல்வி டீச்சர், நம்ம டீச்சர் இருக்கான், ஒரு டிராமா போட்டான்னா சூப்பராக இருக்கும். அவளுக்கு அந்த ஹியூமர் நேச்சர் இருக்குது. யாரை எப்படி லேசா கலாய்க்கிறது எல்லாம் அவளுக்கு நல்லா தெரியும். ஆனா இங்க நம்ம பார்க்கறது ஆண்டவருடைய எக்ஸ்ட்ராடினரி ஸ்பெஷல் பவர், யார்ட்டையும் இல்லாத பவர். அந்த பவரோட தான் அவர் கிரியை செய்கிறார். என்னென்ன பார்ப்போமா? 1 நாளாகமம் 28வது அதிகாரம். என் குமாரனாகிய சாலோமோனே, நீ உன் பிதாவை அறிந்து நீ அவரை அறிந்து கொள்ளணும். ஏன் நீ அறிந்து கொள்ளணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் செய்வி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து. இதாங்க ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு பவர் இருக்குதுன்னா, சில காரியங்கள் எனக்கு அந்த நியூஸ் வரும், ஓ அப்படியா அது நான் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த ஆளை பத்தி. அது என் காதில் விளையிலன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியாது. உங்களுக்கு நல்லா தெரியும், நான் ஒரு தீர்க்கதரிசி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனா எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றத்தை எல்லாம் அறிகிறார். நினைவுகளின் தோற்றத்தை அறிகிறார். நீ என்ன நினைக்கிற, எதுக்காக நீங்க உட்கார்ந்துருக்க, எதுக்காக நீ உங்க உட்கார்ந்துருக்கிறது ஆண்டவர்த்து. நான் எதுக்காக இது செய்யறேன்னு ஆண்டவர்த்து. காணிக்கை கிடையாது. நான் காணிக்கை கொடுப்பேன், காணிக்கை நான் வாங்க மாட்டேன். ஆனா எனக்கு சில ஆசீர்வாதங்கள் ஸ்பெஷல் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அது எப்ப கொடுப்பார், எப்ப நான் நிர்மலமாகாம இருப்பேன்னா, என் நினைவுகளையும் தோற்றங்களையும் அறிந்த தேவன் ஒருத்திருக்கிறார். அதனாலதான் இந்த வசந்த வாட்சி நம்ம இதை முடிக்க போயிடும். அதனாலதான் இந்த காரியத்தை நம்மளால புரிந்து கொள்ள முடியும். ஏசாயா 1வது அதிகாரம் 28வது வசனம். துரோகிகளும் பாவிகளும் ஏகமாக நொறுங்குண்டு போவார்கள், கர்த்தரை வெற்றியுள்ளவர் நிர்மலமாகும்.
ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. நாங்கள் நிர்மூலமாகாதவர் இருப்பது சுத்த கிருபை ஐயா. இரக்கங்களுக்கோ முடிவில்லை. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் யான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.